பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் அதிமுகவுக்கு இபிஎஸ் துரோகம் செய்துவிட்டார் என கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற இரு அவைகளின் குழு தலைவருமான கனிமொழி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், இனிமேல் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் செயல் தன்னுடைய கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துள்ளார் என்றும், பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து பிரிந்துவிட்டதாக அதிமுக கூறிய போதிலும் இரு கட்சிகளும் தொடர்பிலேயே இருந்துள்ளனர் என கூறினார். தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் அதிமுகவுக்கு இபிஎஸ் துரோகம் செய்துவிட்டார் என விமர்சித்து பேசினார். மேலும் ஒன்றிய அரசை விமர்சிப்பவர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனையை நடத்துகிறது என குற்றம் சாட்டி பேசினார். எப்போதும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி கிடையவே கிடையாது, என்றுமே அவர்களோடு மறுபடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே மேடையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை இன்று அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு நேரங்களிலே தொடர்ந்து பிஜேபியுடைய மக்களுக்கு எதிரான பல்வேறு மசோதாக்களை, திட்டங்களை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மேடையிலே இன்று மௌனமாக அமர்ந்து அந்த கூட்டணியை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. இது பட்டவர்த்தனமாக, தெளிவாக தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைகிறது. விவசாயிகள் பேரில் 19 கோடி ரூபாயை ஆரூரன் சர்க்கரை ஆலை கடன் வாங்கி மோசடி செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆரூரன் சர்க்கரை ஆலையில் 4222 விவசாயிகள் மீது சர்க்கரை ஆலை 19 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது என்றும், விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் சிவில் நிலுவைத் தொகை உள்ளதாக காண்பிக்கப்படுவதால் விவசாயிகள் வேறு எந்த கடனும் வாங்க முடியாமல் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஸ்டேட் பேங்க் வங்கி மேலாளரையும் ஆரூரன் தொழிற்சாலை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என ஆட்சியாளரிடம் புகார் மனு கொடுத்துள்ளதாகவும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். அதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து எங்களுக்கு இந்த சிபில் நாங்கள் கடனே வாங்கல, கடை கையெழுத்து போடல, கடனை வாங்கல, எங்க மேல கடன் இருக்கு. நாங்கள் முதல்ல எஸ்பி கிட்ட கேட்டோம், அந்த மேனேஜரையும் ஆரூரான் சொல்லிட்டு ஓனரையும் கைது பண்ணுங்கன்னு கேட்டோம். இல்ல சிபில் எடுத்துறோம், இதை வரையும் எடுக்கல. இப்போ ஒன்னும் அவங்களை கைது பண்ணுங்க, இல்ல சிபில் எடுக்க. ஸ்டேட் பேங்க் மேனேஜர் எப்படி கொடுத்தாரு? நாங்கள் விவசாய பேங்கே போகாம ஸ்டேட் பேங்க் மேனேஜரை கைது பண்ணணும், கார்பரேஷன் வங்கி மேனேஜரை கைது பண்ணணும், ஆர்வான் சொசைட்டி மேனேஜர் ஓனரை கைது பண்ணணும்னு கேட்க போறோம். அதான் 19 கோடி இருக்கு. மொத்தம் எல்லாம் சேர்த்து 46 கோடி. இங்க 19 கோடி இருக்குது. எல்லாம் சேர்த்து 46 கோடி. அந்த இது இருக்குல்ல, சேர்த்து 42 கோடி இருக்கு. வாங்க முடியல விவசாயி. அதுதான் இப்ப அவங்களை கைது பண்ணி உள்ள போடுங்க, இல்ல எங்களுக்கு சிப்பில் எடுங்கன்னு கேட்கும். ராசிபுரம் அருகே மதுபோதையில் சக நண்பனை சரமாரியாக கத்தியால் குத்திய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள சிங்களாந்தபுரம் சவுண்டம்மன் கோவில் தெரு பகுதியில் வசிப்பவர் கார்த்திகேயன். இந்நிலையில் இவருடைய நண்பரான சுந்தரராஜன் என்பவருக்கும் அவருடைய உறவினருக்கும் ஏற்பட்ட தகராறில் கார்த்திகேயன் அவருடைய உறவினரான ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த சுந்தரராஜன் தன்னுடைய நண்பனான கார்த்திகேயனை கத்தியால் சரமாரியாக குத்தி விட்டு தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த பேலுக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் படுகாயமடைந்த கார்த்திகேயனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில்
அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கார்த்திகேயன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கொலை செய்த சுந்தரராஜனை பேலுக்குறிச்சி காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 அரசு ஆசிரியர்கள் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பழந்தனிப்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்ற 2 அரசு ஆசிரியர்கள் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வெண்ணந்தூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றும் தனசேகர் என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் மற்றொரு ஆசிரியர் சசிகுமார் படுகாயமடைந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து வெண்ணந்தூர் போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தத்தில் 6 மாத ஆண் குழந்தை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் குழந்தையின் இறப்பிற்கு மருத்துவர்கள்தான் காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஒடக்கத்தூர் அடுத்த தாமரைபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்தி மற்றும் அவரது மனைவி ஜெயந்தி. இவர்களுக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளது. இந்நிலையில் இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அப்பொழுது அங்கு குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் குழந்தைக்கு மருத்துவமனை நிர்வாகம் உரிய சிகிச்சை அளிக்காத காரணத்தினால்தான் குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அறிந்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உடனடியாக இதுகுறித்து நேரில் சென்று உரிய விசாரணை நடத்த அணைக்கட்டு வட்டார மருத்துவ அலுவலர் சிங்காரவேலனுக்கு உத்தரவிட்டார். இதுகுறித்து வட்டார மருத்துவ அலுவலர் சிங்காரவேலன் குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேட்டி எடுத்துள்ளனர். உடனே வந்து இங்கே அட்மிட் பண்ணேன் சார். அட்மிட் பண்ணுறதுல கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லை சார். இங்கே போ அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறாங்க. அப்புறமா எழுதி கொடுத்தாங்க சார். அங்கே வந்து சிவில் ட்ரெஸ் எடுக்கிறவங்க சிவிலில் ஒரு நர்ஸு ட்ரெஸ்ஸே இல்லை சார். அவங்களும் வந்து ஊசி போடுறாங்க. இந்த இடத்துல ஊசி போட்டாங்க, ரத்தம் வந்து இங்கே ஊசி போட்டாங்க, ரத்தம் வந்து அப்புறமா உள்ள ஊசிலாம் போட்டாங்க சார். ஊசிலாம் போட்டுட்டு அது ஒன்றுமே ஆகலை. அப்புறம் நீ வெளியே போனேன்னு என்ன சொல்லிட்டாங்க சார். நீ ஃபஸ்ட்டு வெளியே போயிடுன்றாங்க சார். உள்ளே வந்து பப்ளிக் மக்கள் சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு எங்கே பார்த்தாலும் ஊசி போடுறாங்க, நரம்பு கிடைக்கலன்ட்டு ஊசி கண்ட இடத்துல போடுறாங்க, கைத்தெல்லாம் உள்ளே ஊசி போட்டுக்கிறாங்க சார். என் குழந்தைக்கு ஆகுது, இன்னொருத்தர் குழந்தைக்கு யாருக்கும் இந்த மாதிரி பப்ளிக் ஆகக்கூடாது சார். நமக்கு பொதுவாக சொல்ல போனால் கொஞ்சம் கூட ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாகவே இல்லை சார். சுத்தமான ஒரு சிவில் ட்ரெஸ்ஸில் வந்து ஊசி போடுறாங்க சார். 4 பேர் 5 பேர் வந்து குத்துறாங்க சார் ஊசி. எங்கள் தம்பி பொண்டாட்டி உள்ளே தான் சார் இருக்குது. அது வந்து சொல்லி தான் சார் எனக்கு தெரியும். இந்த கைத்தெல்லாம் ஊசி போட்டாங்கன்னு கதறி அழுகுறாங்க சார். இப்போ 1/2 மணி நேரத்தில் என் குழந்தை எனக்கு பாதி கொடுத்துருக்கு சார். 1/2 மணி நேரம் கூட ஆகலை சார். அட்லிக்கு ஒரே காய்ச்சல் பேசி தான் சார். 2 பேருக்கும் ஒரே ரெட்டப்பருக்கு வந்து சார். அவங்க இப்போ இறந்தவங்க வந்து மனோஜ் சார் இறந்தது. மாதேசி இருக்கார் சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.